வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை ஃபஸ்ட்டையும் வாட்ச் பண்ணக்கூடிய நம்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க, உங்கள் நம்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. நம்ம இப்போ பார்க்கக்கூடிய மெத்தேடை வச்சு நம்ம கேரளா லாட்ரிக்கு 100% ரெகுலராக வின்னிங் எடுக்க முடியும். எல்லா நம்பர்களுமே பயன்படுத்திக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மெத்தேடில் நமக்கு ரெகுலராகவே வின்னிங் நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வாட்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மெத்தேடை வச்சு வின்னிங் எடுக்க. நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்து இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க, உங்கள் நம்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. அதாவது நம்ம இப்போ பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஃபார்முலா மெத்தேடு கூகுளில் போயிட்டு ஜாக்பாட் ரிசல்ட் அப்படின்னு அடிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வரக்கூடிய வெப்சைட், அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா 10:30 மணிக்கு வரக்கூடிய ரிசல்ட்டு நம்பர்ஸ்லேருந்து கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் வரும். ஒரு நம்பர் தொடர்ந்து பாஸ் ஆயிரும். பார்த்தீங்கன்னா 30 நாள் ரிசல்ட் அடிக்கிறாங்கன்னா நமக்கு ஒரு 5 நாள் ஃபெயிலியர் ஆனாலும் 25 நாள் பாஸ் ஆயிரும். பார்த்தீங்கன்னா இதிலே ஆல் போர்டு நம்பர்ஸும் கொடுத்துருவாங்க. இதில் கொடுக்கக்கூடிய ஆல் போர்டு நம்பரும் அதே மாதிரி தான் 25 நாள் நமக்கு வின்னிங் கிடச்சிரும். கம்பல்சரி சொல்லலாம். அதில் 2 நம்பரே நமக்கு ஒரு 10 நாள் வின்னிங் கிடச்சிரும். நமக்கு இதிலேயே இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயில மிஸ்ஸு நம்பரும் இங்கே ஷோ பண்ணுறாங்க. ஏன்னா மிஸ்ஸு நம்பர்ஸ் வந்ததுமே எந்த வெப்சைட்டில் போய் பார்க்குறது அப்படின்னு தெரியல. நிறைய நம்பர்களுக்கு தெரியாத நம்பர்கள் இந்த வெப்சைட்டில் போய் கரெக்டாக 2:30 மணிக்கு மிஸ்ஸின் நம்பர்ஸையும் பார்த்துக்கலாம். மிஸ்ஸின் நம்பர்ஸை வச்சு கெஸ்ஸிங் எடுத்து போட்டு நல்ல ஒரு வின்னிங் எடுக்கிற நம்பர்கள் நிறைய நம்பர்கள் இருக்கீங்க, பயன்படுத்திக்காங்க. 3/8க்கு கேரளா லாட்ரிக்கான ரிசல்ட்டையும் இங்கேயே ஷோவாயிரும். பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்த ரிசல்ட்டு 242 ரிசல்ட்டாக வந்துருந்துச்சு. இதிலேயே நமக்கு ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பர்ஸும் கொடுக்குறாங்க. இதில் கொடுத்ததில் இன்றைக்கி 24ங்கிறது ஏபியிலேயே நமக்கு பாஸ் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 24ங்கிறது நமக்கு ஏபியிலேயே வின்னிங் கிடச்சிருக்கு. இதில் கொடுக்கக்கூடிய மெத்தேடை பயன்படுத்தியும் நம்ம 100% வின்னிங் எடுக்க முடியும். எல்லா நம்பர்களுமே ரெகுலராக வாட்ச் பண்ணி பாருங்கள். 30 நாள் ரிசல்ட் அடிக்கிறாங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 20 நாளாவது இந்த மெத்தேடை வச்சு நம்ம வின்னிங் எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு தொடர்ந்து ரெகுலராகவே வின்னிங் எடுக்க முடியும். 3 நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு 10 வின்னிங் கூட எடுக்க முடியும். இதை மேட்ச் பண்ணி கரெக்டாக நம்ம நம்பர் கொண்டு போய் செட் பண்ணோம்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10 வின்னிங் எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஏபிபிசிஏசியை பொறுத்த வரைக்கும் நம்ம குறைஞ்சபட்சமே ஒரு 20 வின்னிங் கூட வாங்க முடியும். நம்ம கரெக்டாக நம்ம நம்பர் செய்குள் பண்ணி விளையாடணும். 100% வின்னிங் எடுக்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது அடுத்த நாள் நடக்கக்கூடிய ட்ரா உங்களுக்கே தெரியும். வியாழக்கிழமை கார்னியா ப்ளஸ் ட்ரா நடைபெறுது. இந்த ட்ராவுக்கு முன்னாடி நாள் அடித்த நம்பர்ஸை வச்சு தான் அடுத்த ட்ராவுக்கு என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா 242 ரிசல்ட்டாக வந்திருக்கு. இந்த ரிசல்ட்டுக்கு ஆப்போசிட் எண் 2க்கு 9 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, 0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2க்கு 9 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, 0 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம கெஸ்ஸிங்லேயும் 9 0ங்கிறது நம்ம கொடுத்துருக்கோம். உங்களுக்கே தெரியும். இந்த மெத்தேட்லேயும் நமக்கு 9 0 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக கிடச்சிருக்கு. அதனால எல்லா நம்பர்களுமே 9ஐயும் 0வையும் மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு ஃபுல் வின்னிங் எடுக்க 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நம்பர்ஸ் தான் வந்திருக்கு. நம்ம முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டை வச்சு பெருக்கல் மெத்தேடில் நம்ம பார்க்கையில் கூட கிடச்சிருக்கக்கூடிய நம்பர் லாஸ்ட்டாக கிடச்சிருக்கக்கூடிய 3 நம்பர் என்ன நம்பர் அப்படின்னு பார்க்கையில் 958ன்னு கிடச்சிருக்கு.
அப்போது 9ஆம் நம்பர் நமக்கு இந்த கணக்கில் வந்திருக்கு. 9 வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது கண்டிப்பாக வந்து. 90 ஆல் போர்டு நம்ம ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் தான் நம்மளுடைய கெஸ்ஸிங் மெத்தேடில் எடுத்திருக்கோம். மேட்ச் பண்ணி வைங்க. நம்ம எப்போதும் பார்க்குற மாதிரி 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் வந்து 1, 7 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு பாருங்கள். உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் 1, ரிசல்ட்டாக வந்திருக்க நம்பர் 2. 1ஐயும் 2ஐயும் கூட்டுனா நமக்கு 3ன்னு கிடைக்கும். 3க்கு பவர் 8 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு பாருங்க. இந்த 2 மெத்தேட்லையுமே நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய நம்பர் வந்து 817. இதை வந்து 817 பாட்ஸாக வைங்க, வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஒரு மெத்தேடில் நம்ம எடுக்கக்கூடிய நம்பர். இதை வந்து ஒரு பாட்ஸாக வந்து நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு பாட்ஸாக வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும். 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் 2 நம்பரையுமே நம்ம கொண்டு வந்து 1, 7 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி எடுத்திருக்கோம். அதே மாதிரி 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பரையும் ரிசல்ட்டாக வந்திருக்க ஃபஸ்ட் நம்பரையும் கூட்டினோம்னா 3ன்னு வரும். 3க்கு பவர் 8 வரும் அப்படின்னு சொல்லி 8 எடுத்திருக்கோம். 817 பாட்ஸுன்னு கொண்டு வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்த நம்பரையும் இப்போ எடுத்திருக்க பாட்ஸ் நம்பரையும் மேட்ச் பண்ணி நம்ம பார்க்கையில் வந்து எந்த மாதிரி பாட்ஸ் நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து நம்ம 907 ஒரு பாட்ஸ் கொடுக்குறோம். 907 ஒரு பாட்ஸில் எடுக்கிறோம். 817 ஒரு பாட்ஸ் எடுத்திருக்கோம். எல்லா நம்பர்களுமே மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக வின்னிங் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி தான் நம்ம 2 நம்பர் மட்டும் 100% ஸ்ட்ராங் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபார்முலாவெல்லாம் மேட்ச் பண்ணி தான் இந்த ஒரு கெஸ்ஸிங் வந்து நம்ம ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோம். நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங் நம்பரையும் எல்லாருமே மேட்ச் பண்ணி விளையாடலாம். கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு ஃபுல் வின்னிங் எடுக்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு ட்ராவுக்கு வந்து சிங்கிள் நம்பராக ஆல் போர்டு நம்பர் கேட்குற நம்பர்களுக்கு நான் 0 வர்றதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். 0 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். நம்ம எதனால் 0வை வந்து அதிகமாக கொடுக்குறோம்னு பார்த்தீங்கன்னா 2க்கு 0, 2க்கு 0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு கணக்காக நம்ம எடுத்துக்கிறோம். இது இல்லாமல் நமக்கு பெண்டிங் நம்பர்ஸாகவும் இருக்குது. 0 வந்து பெண்டிங்கில் இருக்கிறதுனால நமக்கு 23ஆம் தேதி வியாழக்கிழமை நடைபெறக்கூடிய ட்ராவுக்கு கண்டிப்பாக 0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம எடுத்திருக்கோம். இதை மேட்ச் பண்ணி தான் இதில் 9ஆம் நம்பரை நம்ம சேர்த்தும் 7ஆம் நம்பரை சேர்த்தும் ஃபுல் வின்னிங் வர்றதுக்கு நமக்கு 907 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் பாக்ஸில் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்திருக்கோம். உங்களுடைய கெஸ்ஸிங் நம்பரையும் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக உங்களுக்கான வின்னிங் எப்போதுமே மிஸ் ஆகாது அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள், இல்லாட்டி வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம். இந்த நம்பர்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு ஸ்ட்ராங்கான நம்பராகவும் இருக்கணும், பெஸ்ட்டு நம்பராகவும் இருக்கணும்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ்லாம் நம்ம எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம். இது கன்ஃபார்ம் நம்பராக யாரும் எடுத்துக்க வேண்டாம், ஒரு கெஸ்ஸிங்காகவே எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்திருக்கேன். உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள், இல்லாட்டி வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் வந்து நம்ம எடுத்திருக்கோம். 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம மொத்தம் 3 நம்பர்ஸ் தான் கொண்டு வந்திருக்கோம். வியாழக்கிழமை கார்னியா ப்ளஸ் ட்ரா நடைபெறுது. 23ஆம் தேதி 5வது மாதம் 2024 நடைபெறக்கூடிய ட்ராவுக்கான 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம எடுத்திருக்கக்கூடிய நம்பர் வந்து கெஸ்ஸிங்கில் 0907 10 97 18 17ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது
அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கி. மேட்ச் பண்ணி வைங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை வாட்ச் பண்ண அனைத்து நண்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.